காசு காட்ட படம் காட்டுவாங்க ஹீரோ ஆகிட்டு அவரு இந்த உடம்பு ஆமாம் மாமா வந்துட்டாருங்க எவ்வளோ மனு கொடுத்து நிற்கிறாங்களாம்ப்பா. முடிச்சுக்கிட்டு சிவா நீ மாட்டிக்கிறாரு அப்படியே அப்படியே என்ன கொஞ்சம் மாறினுங்க சார் ராஜ்குமார் எடுங்க போமா இந்த தேனி மாவட்டத்தில் ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை இருந்தது. மக்கள் நிறைய பேர் சொன்னாங்க, ரேஷன் கடையில் வர அரிசியெல்லாம் கொஞ்சம் தரமாக இல்லை, குவாலிட்டி இல்லைன்னாங்க. சில பேக்கில் வெயிட் கம்மியாக இருக்குன்னாங்க, சில இடங்களில் சாப்பிட முடியாத அளவு அரிசி இருக்குன்னாங்க. அதனால் தேனி மாவட்டத்துக்கு எல்லா குடோன்லையும் கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எந்த அளவுக்கு எந்தெந்த மில் அந்தெல்லாம் அரிசி இங்கே வருது, அந்த மில்லோட திருப்பி ரிசீவ் பண்ண மில்லேருந்து வந்து அரிசி வாங்கின உடனே அது திருப்பி நம்ம குடோனு நம்மளோட கடைகளுக்கு போகும்போது கரெக்டான வெயிட்டில் போகுதா, அந்த போகிற அரிசி நல்ல தரமாக செக் பண்ண வந்துருக்கோம். அரிசி மட்டும் இல்லை, அரிசி நம்ம தால், எண்ணெய்கள், இப்போ ஸ்கூலுக்கு, ஹாஸ்டலுக்கெலாம் அதில் இங்கேருந்து நம்ம பருப்புகளை கொடுப்போம். பச்சை பயிறு, கொண்டக்கடலை கொடுப்போம். அதெல்லாம் இருக்கா தரமாக பார்க்க வந்திருக்கேன். ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சில கைட்லைன்ஸையும் நம்ம ஆர்எம்டையும் இங்கே இன்சார்ஜ் சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. லாரி வரும்போது நம்ம நிருபர்லாம் கேட்டிருந்தாங்க. லாரி வரும்போது லாரியில் வர வெயிட்டும் கடையில் போகும் போயிட்டு கரெக்டாக கேட்டிருந்தாரு. அதெல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். லாரியில் வரும்போது நம்ம கவர்மெண்ட்டோட எஃப்சிஐ நாம்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது பிரகாரம் ஒரு 590 மூட்டைகளோ இல்லை 223 டன்னோ லாரியில் வரணும். அங்கேருந்தான் குடோனுக்கு வரணும் நாம்ஸ் இருக்குது. அது பிரகாரம் ரிசீவ் பண்ணுறோமா, அதேமாதிரி கேட்டில் வரும்போது கரெக்டாக என்ட்ரி போடுறாங்களா, வர்ற என்ட்ரி கரெக்டாக ரிசீவ் முன்னே எடுத்து வைக்கிறோமா, இங்கேருந்து போகும்போது அதே முறையாக போதாங்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட்ஸ் வைஸும் இங்கே ஒர்க் பண்ணுற தொழிலாளர்களையும் பார்த்து அவங்களையும் எத்தனை பேர் இருக்காங்க, முறையாக இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன கார்டு இருக்குலாம் பார்த்து எல்லா சிஸ்டமும் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். இப்போ தமிழகத்திலேருந்து கேரளாவுக்கு அரிசி கடத்தல் அதிக அளவு நடந்துகிட்டு இருக்குது சார். அதை கட்டுப்படுத்துவதற்கான ஏதோ ஒரு முயற்சி? இது கிட்டத்தட்ட நம்மளோட சிவில் சப்ளைஸில் சிஐடி துறை இருக்குது. அந்த துறை மூலமாக இங்கேருந்து தமிழ்நாடு பார்டர்லேருந்து மற்ற மாநிலங்கள் போகும்போது, இந்த பக்கம் மாநிலமோ அந்த மாநிலம் போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் கடந்த ஒரு 6 மாத காலங்களில் 13-14 சீசர் பண்ணியிருக்கோம், கேஸ் போட்டிருக்கோம். முக்கியமாக அரிசி மட்டும் இல்லை, பருப்புகள் மட்டும் இல்லை, கேஸ் எல்லாம் கூட சில நேரங்களில்
கள்ள மார்க்கெட்லேயும் மக்கள் பயன்பாடெலாம் பொது உபயோகத்துக்கும் போகுது. அதுக்குண்டான ஸ்ட்ரெஞ்சன் ஆக்டிவிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று சிறப்பாக சொல்ல வந்தால் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி முதல்லலாம் வந்து நம்மளோட செக் போஸ்ட்டு போகும்போது ஆர்டிஓவுக்கும் தனி செக் போஸ்ட் இருக்கும், சிவில் சப்ளைக்கும் தனி செக் போஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இனி வருங்காலங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டெகிரேட்டடாக எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட்டுக்காக நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இனி வருங்காலங்களில் எங்கெல்லாம் தமிழகத்தின் பார்டர்ஸ் இருக்கும் அங்கே எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு பில்டிங்கை உருவாக்கி அதில் ஆர்டிஓ மூலமாக இருக்கிற செக் போஸ்ட் எல்லாமே ஒரே கணினிமயமாகவும் ஒரே துறைகள் ஒரே பில்டிங்காக கொண்டு வரும்போது அதோட ஈஸியாக இருக்கிறதுனால பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரேஷன் கடையில் பார்த்தோம்னா சார், பருப்பு வகைகள், சீனி, அரிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தரமாக வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதை ப்ரைவேட்டு தனியாருக்கு வந்து சட்டவிரோதமாக விற்கிறாங்க. அதை வந்து தடுக்கணும். அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும்? இல்லை, நம்ம கடைகளுக்கு உண்டான ரேஷன் கடைகளுக்கு உண்டான ரேஷன் யூஸ் பண்ணுற ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் கூட என்னென்ன அரிசி தரணுமோ இப்போது முதியோர்களுக்கும் 70 வயசுக்கு மேலே இருக்கிற மக்களுக்கெல்லாம் கூட தாயுமான ஸ்கீமில் 3 நாட்களில் எல்லா வீடாக போய் கொடுத்துருக்கோம். அது போல் எல்லாருக்கும் மக்களுக்கும் முன்னாடி தரமான பொருட்களை விநியோகம் பண்ணுறோம், கொடுக்குறோம். சில இடங்கள் இந்த மாதிரி இருக்கா, எந்த இடங்கள்னு தேர்ந்தெடுத்து அவங்க அங்கே ரேஷன் கடைகள் மூலமாக இல்லை அங்கே இருக்கிற மக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்டிவிட்டியாக துரிதப்படுத்திட்டு இருக்கு. இனி வருங்காலங்களில் அது தடை செய்யும். நியாய விலைக் கடைகளில் வந்து சார் பொதுவாகவே அளவு நிர்வையில் வந்து குறைபாடு இருக்குன்னு பொதுமக்கள் குற்றச்சாட்டு இருக்காங்க. இது நெடுநாளாக இருக்குது. இதுக்கு எதுவும் நம்ம அரசு எதுவும் இது பண்ணுறாங்களா? இல்லை, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா எல்லா கடைகளையும் பார்த்தோம்னா கணினிமயமாக இருக்குது. எக்ஸாம்பிள் வெயிட் போடுற மிஷின்ஸ் கூட முதல்லலாம் தராசு மூலமாக போட்டோம். இப்போ தராசு இல்லாமல் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணுற சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். பில் போடும்போது பில் போடுற மிஷினுக்கு எதுவும் கனெக்டிவிட்டி இருக்கும். அதில் வெயிட் போட்ட பிறகு தான் பில் ஜென்ரேட் பண்ண முடியும். அதை கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருங்காலங்களில் இன்னும் துல்லியமாகவும் இருக்கிற ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் கடைகளில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கும் அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் மீட்டிங் போடுறோம். இப்போது கடந்த வாரங்கள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஆர்எம், எஸ்ஆர்எம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இப்படி தான் நிர்வாகம் பண்ணணும், இப்படி தான் பொருளை அடுக்கி வைக்கணும், சில நெல் கொள்முதல் பண்ணுற நிலையங்கள்லையும் அரிசி சேமிச்சு நிலையங்களையும் பொருட்களை சேமிச்ச நிலையங்களும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். எங்களோட மாண்பு முதலமைச்சர் கூப்பிட்டு அதெல்லாம் அறிவுரை கொடுத்து சொல்லியிருக்காரு. அது எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். அதே போல் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் பார்ட் டைம் ஊழியர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் நம்மளோட ஃபுல் டைம் கடைகள் இருக்குது. எல்லா கடைகளுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் அங்கே இருக்கிற ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் அட்வைஸ் கொடுத்துருக்கோம். மக்களுக்கு தரமான அரிசி போகணும். ரிசீவ் பண்ணும்போதே உங்களோட ஒரு அரிசி மூட்டை வருது இல்லை சுகர் வருது, பருப்பு கொண்டு வராங்கன்னா அங்கேயே நிறுத்து வெயிட் லாஸ் ஆகாத அளவுக்கு இறக்க சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கேயே நம்ம அனுப்புகிற இடங்கள்லேருந்து இங்கேருந்தே நம்ம ரேஷன் கடையில் போகிற மூட்டைகள்லேயே தரமான வெயிட் லாஸ் இல்லாத மூட்டை அனுப்ப சொல்லியிருக்கோம். எப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வருங்காலங்களில் அதோட ஆக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்து நம்மளோட ஒர்க் பண்ணுற சொல்லிக் கொடுத்து சரி பண்ணிடுவோம். சார், இந்த விவசாயிகளுக்கு இழப்பு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதுக்கு தான் இங்கே வந்திருந்தேன். இங்கே வரும்போது நம்மளோட டிபார்ட்மெண்ட் இருக்கிற பேப்பர்லாம் பேசியிருந்தோம், சாரம் பேசிட்டு வந்தோம், ஆரம்பிடம் பேசினோம். இங்கே இருக்கிறத 15 தற்காலிகம் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது, டெம்பரரி டிபிசிஸ் இருக்குது. இதில் கொள்முதல் பண்ணுற 14,600 14,620 மெட்ரிக் டன் இங்கே நம்ம வந்து கொள்முதல் பண்ணுறோம், நெல் மட்டும் இந்த சீசனில். இனி வருங்காலங்களில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுற சுச்சுவேஷனில் பெர்மனெண்ட் டிபிசி அதாவது பெர்மனெண்ட் கொள்முதல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு பட்ஜெட் செஷன் முடிஞ்ச உடனே வருங்காலங்களில் இங்கே ஒரு பெர்மனெண்ட் நிலையத்தை உருவாக்கி இங்கே ஃபார்மேட் என்னெல்லாம் அரிசியில் இருக்கோ நெல் இருக்கோ உடனே ப்ரொக்யூர் பண்ணுறது நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் இங்கேயும் தவறு நடக்காத அளவுக்கு இங்கே ஒரு புது பெர்மனெண்ட் டிபிசி பண்ணுவோம்.